வணக்கங்க. ஒரு வீடு கட்டப்படணும்னா அதற்கு கல், மண், சிமெண்ட், ஜல்லி, கம்பி இதெல்லாம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் இணைந்து கட்டப்படும் பொழுதுதான் வீடு சூப்பரா ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கும். ஆனா பைபிள் வசனம் சொல்லுகிறது, வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும், அறிவினால் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் என்று. ஆமாங்க, வீடு எப்படி கட்டப்பட்டாலும் வீட்டுக்குள்ள ஞானம் இருந்தாதான் அந்த வீடு நிலை நிற்கும். உங்க வீடு தாங்க உங்களுடைய அரண்மனை. அந்த வீட்டுல அரண்மனையில ஞானம் நிச்சயம் வெளிப்படணும். வேதத்திலையும் தானியேல் என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தார். ஒரு அரண்மனையில ஒரு வேலைக்காரனாக அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டார். அவரிடத்துல இருந்த தேவனுடைய ஞானம் அவரை முதன்மையான இடத்திற்கு உயர்த்தினது. இன்றைக்கு உங்களுடைய வீட்டுல ஞானம் வெளிப்படணும். எதுலன்னு கேக்குறீங்களா? டிசிஷன் மேக்கிங்ல. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமா இருக்கலாம், இல்ல திருமண காரியமா இருக்கலாம், ஒரு லோன் விஷயமா இருக்கலாம். எல்லாவற்றிலையும் ஞானமா முடிவெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்பதான் ஒவ்வொரு ஃபேமிலியும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுங்க. இன்னைக்கு உங்க அரண்மனையில இருந்து ஞானம் வெளிப்படட்டும். Have a nice day. God bless you.